அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட்டுக்கால் பாயா ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நெருப்பில் ஏற்கனவே சுட்ட 8 ஆட்டுக்கால்களில் நாங்கள் எடுத்திருக்கோம். நம்ம எடுத்த கால்களை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுரண்டி மேலே இருக்க சின்ன சின்ன முடிகளையும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ண ஆட்டுக்கால்களை குக்கரில் போட்டுக்கலாம். இதில் 2 கிளாஸ் தண்ணி, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து 8 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பட்டை லவங்கம் ஏலக்காவை போட்டுக்கலாம். நறுக்கி வச்சிருக்க 5 வெங்காயத்தையும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்க 3 தக்காளியை இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆட்டுக்கால் வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வேக வச்சிருக்க ஆட்டுக்காலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாங்கள் ஏற்கனவே 3 பத்த தேங்காய், 1 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை ஆட்டுக்காலில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 2 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து மூடி விட்டுருவோம். பாயா நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாதி எலுமிச்சை சாறு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூடான சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி. இந்த ஆட்டுக்கால் பாயாவை இட்லி, தோசை, பரோட்டா, நெய் சோறு இப்படி எது கூட சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.